வணக்கம் உறவுகளே, மீண்டும் இன்னொரு ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கு இந்த ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷனில் நாங்கள் பார்க்க போகிற ஃப்ளைட் வந்து ஏர் டிரான்செட் ஃப்ளைட் 236. ஏர் டிரான்செட் வந்து கெனேடியன் பேஸ்ட் ஏர்லைன். கனடாவில் இருந்து வந்து சவுத் அமெரிக்காவுக்கும் வந்து யூரோப்புக்கும் வந்து சீசனல் மற்றும் வெக்கேஷனல் ஃப்ளைட்டை வந்து ஆப்ரேட் பண்ணுறோம். இதுக்கு இந்த ஆக்சிடென்ட்டுக்கு முக்கியமான காரணம் வந்து எரிபொருள் இல்லாமல் வந்து இந்த ஏர்கிராஃப்ட் வந்து தரையிறக்கப்பட்டிருந்தது. ஃப்ளைட்டில் வந்து யூஸ் பண்ணின மாடல் ஏர்கிராஃப்ட் வந்து ஏர்பஸ் A330-243 சீரிஸ். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து CGITS என்ற உடைய ரெஜிஸ்ட்ரேஷன். இந்த ஃப்ளைட்டோட சம்மரியை பற்றி பார்ப்போம். அதாவது வந்து எங்கே இருந்து இங்கே போனது, அதுக்கப்புறம் வந்து இந்த இன்வெஸ்டிகேஷனையும் ஓவராலாக பார்ப்போம். இந்த ஃப்ளைட் வந்து ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி 2001 டொரண்டோ பியர்சன் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் இருந்து லிஸ்பன் ஏர்போர்ட் போர்த்துகலுக்கு வந்து புறப்பட்ட விமானம். கிட்டத்தட்ட 13 குரூ மற்றும் 293 பேசஞ்சர்ஸ் வந்து இந்த விமானத்தில் இருந்தவை. இந்த ஏர்கிராஃப்ட் வந்து ஏர்பஸ் A330-243 சீரீஸ் வந்து ரெண்டு சைடுமே வந்து ரோல்ஸ் ராய்ஸ் இன்ஜின் வந்து இந்த விமானத்தில் பொருத்தப்பட்டிருந்தது. 5:45 மணிக்கு வந்து இந்த விமானத்தில் வந்து ஃபியூல் இம்பேலன்ஸ் என்று சொல்லி பைலட்டால் வந்து குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த ஃபியூல் இம்பேலன்ஸ் என்னென்னா வந்து இந்த ஃப்ளைட்டில் வந்து ரைட் சைட் பக்கம் வந்து ஃபியூல் இல்லாமல், அதாவது ரைட் சைட் செட்டையில் வந்து ஃபியூல் டேங்கில் வந்து ஃபியூல் இல்லாமல் இருந்ததால் வந்து பைலட்ஸ் என்ன செஞ்ச வேண்டாம் வந்து மேனுவலாக வந்து ஃபியூலை இந்த இம்பேலன்ஸ் செய்யணும். அவைக்கான செக்லிஸ்டின் படி வந்து அவை கிராஸ் ப்ளீட் ஒன்று செய்கிற ஒரு முறை இருக்குது. அந்த கிராஸ் ப்ளீட் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிற ஃபியூல் டேங்கில் இருக்கிற ஃபியூலை வந்து ரைட் சைடுக்கு வந்து மாற்றி வந்து இந்த விமானத்தை வந்து பேலன்ஸ் பண்ணுறது. இந்த விமானம் வந்து ஏன் அப்படி செய்கிற வேண்டாம் வந்து இந்த விமானத்தில் வந்து இன்பேலன்ஸ் வந்துருமன்ற காரணத்துக்காக வந்து ஒரு பக்கம் வந்து ஃபியூல் இல்லாமல் வந்து பேலன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காக வந்து இந்த கிராஸ் ப்ளீட் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அதாவது வந்து ரைட் சைடில் இருக்கிற லெஃப்ட் சைடுக்கும் லெஃப்ட் சைடில் இருக்கிறத ரைட் சைடுக்கும் வந்து மேனுவலாக வந்து மாற்றி விடலாம். அப்போ இந்த க்ரூ வந்து ரைட் சைடில் வந்து ஃபியூல் இல்லாமல் இருந்த காரணத்தால் வந்து என்ன செய்யணும்டா வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிற ஃபியூலை வந்து ரைட் சைடுக்கு மாற்றி விட்டு செய்யணும். ஆனால் மாற்றி விட்ட சமயமாகவே என்ன செய்யணும்டா வந்து அவைக்கு தேவையான ஃபியூல் இல்லாமல் இருக்குமென்ற காரணத்தால் வந்து 5:45 வந்து அவை வந்து இந்த ஃப்ளைட்டை வந்து டிவர்ட் பண்ணி வந்து லார்ஜஸ்ட் ஏர்போர்ட் அசோரஸ் என்ற இடத்துக்கு வந்து மாத்திரக்கு வந்து வெளிக்கிறீனம். அங்கே மாற்றி விடுவோம் அதை வெளிக்கிட்டு அதுக்கான ப்ரொசீஜர்ஸை தொடங்குறீனம். 5:45 மணிக்கு இது நடந்தது. 5:48 வந்து அவை வந்து சாண்டா மரியா ஓஷன் கண்ட்ரோலுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறீங்கன்னா தங்களோட ஃப்ளைட் வந்து ஃபியூல் ஷார்டேஜ் காரணமாக வந்து டிவர்ட் பண்ணி அங்கே அசோரஸ் லார்ஜஸ்ட் ஏர்போர்ட்டில் வந்து தாங்க லேண்ட் பண்ண போகிறதா வந்து அதை வந்து அட்வைஸ் பண்ணுறீங்கன்னா 6:13 மணி அளவில் வந்து குரூ வந்து ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலுக்கு நோட்டிஃபை பண்ணுறீங்கன்னா தாங்கள் வந்து தங்களோட ரைட் சைட் இன்ஜின் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நின்றுட்டு மறுபடியும் 6:26 வந்து அதை திருப்பி சொல்கிறீங்க வந்து தங்களோட லெஃப்ட் சைடு இன்ஜின் வந்து ஃபுல்லாக நின்றுட்டு அங்கே வந்து கடலில் வந்து தரையிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கிறதா வந்து சொல்கிறீங்க. அந்த சமயத்தில் வந்து அந்த ஏர்கிராஃப்ட் வந்து 65 நாட்டிக்கல் மைல்ஸ் வந்து இந்த லார்ஜஸ்ட் ஏர்போர்ட்டில் இருந்து தூரமாகவும் ஃப்ளைட் லெவல் வந்து 345 அளவில் வந்து இருக்குது. அந்த சமயம் வந்து லார்ஜஸ்ட் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் என்ன சொல்கிறீங்கன்னா தாங்கள் வந்து கைட் பண்ணுறோம் அந்த ஃப்ளைட்டை வந்து விஷுவல் அப்ரோச்ன்னு சொல்கிறோம். அதாவது வந்து எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டுமே இல்லாமல் வந்து லேண்ட் பண்ணுறதுக்காக வந்து கைட் பண்ணுறீங்க அட்வைஸ் பண்ணுறீங்க மறுபடியும். அப்போ அந்த சமயம் வந்து குரூ என்ன சொல்கிறீங்கன்னா வந்து பேசிக்காக இந்த ஏர்கிராஃப்டை வந்து எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே இல்லாமல் வந்து விஷுவலாக அப்ரோச் பண்ணி லேண்ட் பண்ணுறதுக்கு 2 இன்ஜினும் இல்லாமல் வந்து லேண்ட் பண்ணுறதுக்கான செக்லிஸ்ட்டை வந்து ஃபாலோ பண்ணுறீங்க. இந்த 2 இன்ஜினுமே வேலை செய்யாமல் வந்து ஏர்கிராஃப்ட் வந்து லேண்ட் ஆகுமான்னு கேட்டால் வந்து லேண்ட் ஆக்கலாம், சாத்தியம் இருக்குது. ஆனால் அதுக்கு வந்து ஏர்கிராஃப்ட் வந்து அது கிட்டத்தட்ட அதுக்கான தூர இடைவெளியில் வந்து கிட்டத்தட்ட ஏர்போர்ட் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த 2 இன்ஜினும் இல்லாட்டி வந்து ஏர்கிராஃப்ட்டுக்கான பேசிக்கான பவர் எப்படி வர்றதுன்னு குயிக்காக பார்ப்போம். இந்த 2 இன்ஜினுமே வந்து வேலை செய்யாமல் விட்டால் வந்து ஏர்கிராஃப்ட்டுக்கான பேசிக் பவரை வந்து RAM ஏர் டர்பைன் என்ற ஒரு சிஸ்டம் இருக்குது. இந்த RAM ஏர் டர்பைன் என்ன செய்யணும்டா வந்து 2 இன்ஜினுமே வேலை செய்யாட்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டிப்ளோய் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக வந்து வேலை செய்யும். இது என்னென்னா ஃபியூசலாஜ், அதாவது அந்த ஏர்கிராஃப்டின பாடிக்கு கீழே வந்து ஒரு சின்ன டர்பைன் ஃபேன் வந்து கீழே இறங்கி வந்து ஆட்டோமேட்டிக்காக சுற்றி அதுக்கு தேவையான அது வந்து கொஞ்சமான பவரை வந்து ஜென்ரேட்டர் மூலமாக வந்து ஏர்கிராஃப்ட்டுக்கு அனுப்பும். இதால் வந்து பேசிக் தேவையான பேசிக் எலக்ட்ரிக்கல் சிஸ்டத்தை வந்து பார்க்கலாம். அதாவது இந்த லைட்ஸு பேசிக் இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது இந்த ஃப்ளைட்டில் பேசிக்காக தேவையான நார்மலாக தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து அவைலபிளாக இருக்கும். அதாவது இந்த பேசிக் எலக்ட்ரிக்கல் பவரால் வந்து
இது வந்து வேலை செய்யும். 6:45 அளவில் வந்து இந்த ஏர்கிராஃப்ட் வந்து ரன்வே 33 லார்ஜஸ்ட் ஏர்போர்ட்டில் வந்து லேண்ட் ஆகுது. அரவாசி தூர ரன்வேல ஃபுல்லாக பயணிச்ச அப்புறம் வந்து ஏர்கிராஃப்ட் வந்து ஃபுல்லாகவே நிற்கிது. அந்த சமயம் வந்து என்ன நடக்குதுன்னா வந்து லெஃப்ட் சைடு மெயின் லேண்டிங் கியர் வீலில் வந்து சின்னதாக ஒரு ஃபயர் வருது. இந்த நெருப்பு வந்த அப்புறம் உடனே வந்து தீயணைப்பு படையினர் வந்து உடனடியாக வந்து தீயை வந்து அணைச்சிட்டினா. அதுக்கப்புறம் வந்து கேப்டன் வந்து இவாக்குவேஷன் ஆர்டர் சொல்கிறாரு. கிட்டத்தட்ட 16 பேசஞ்சர்ஸும் 2 கேபின் குரூவும் வந்து இந்த இவாக்குவேஷன் டைமில் தான் வந்து இன்ஜர்ட் ஆனது. ஏர்கிராஃப்ட் வந்து பேசிக்காக ஸ்ட்ரக்சரல் டேமேஜுக்கு உள்ளாயிருந்தது. அதாவது ஃபியூஸ்லாஜ்லேயும் மெயின் லேண்டிங் கியர்லேயும் வந்து ஃபுல்லாக வந்து டேமேஜ் ஆயிருந்தது. இந்த ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட்டுக்கு காரணமாக இருந்த வந்து முக்கியமாக வந்து குறிப்பிட்டிருந்தது அன்டிடெக்டட் ஃபியூல் லீக்னு சொல்கிறேன். நம்ம இன்வெஸ்டிகேஷன் அன்டிடெக்டட்னா வந்து பேசிக்காக வந்து ஃபியூல் லீக் இருந்ததை வந்து கவனிக்காமல் வந்து அதுக்கு வந்து பெரிய ஒரு ஃபியூல் லீக்காக கொண்டு வந்து ஃபுல்லாகவே வந்து ஃபியூல் இல்லாமல் வந்து தரையிறக்கப்பட்டு ஒரு நிகழ்வாக தான் இது குறிப்பிடுறேன். இந்த ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் வந்து கிட்டத்தட்ட 3 இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்டால் வந்து கேரி பண்ணப்பட்டது. அதாவது வந்து போர்த்துகீஸ் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி மற்றும் கனேடியன் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி, பிரெஞ்சு டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி, இந்த 3 நாட்டினுடைய டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டியால் வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து நடத்தப்பட்டிருந்தது. அந்த சமயத்தில் வந்து ரைட் சைடு இன்ஜினில் தான் இந்த ஃபியூல் லீக் இருந்ததாக வந்து கண்டுபிடிச்சது. இதுக்கு காரணமாக இருந்ததை பற்றிய தொகுப்பு தான் இது. கிட்டத்தட்ட 5 நாட்களுக்கு முன்னால் வந்து இந்த ஃப்ளைட்டில் வந்து என்ன நடந்ததுன்னா வந்து ரைட் சைடு இன்ஜினை வந்து ரிப்ளேஸ் பண்ணியிருந்தவ அந்த ஏர்கிராஃப்ட மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட், ஏர் டிரான்ஸ்போர்ட் வந்து மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட். அந்த மெயின்டெனன்ஸ் ரெக்கார்டை வந்து இன்வெஸ்டிகேஷனில் பார்த்துருக்கிறோம் இன்வெஸ்டிகேட்டர்ஸ். இந்த ரைட் சைடு இன்ஜின் வந்து எடுக்கப்பட்டு இந்த இன்ஜின் வந்து மாற்றி இருந்தவ. இந்த மாத்திரக்கான ரிப்ளேஸ்மெண்ட் ஸ்பாட்ஸ் வந்து ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனத்தால் வந்து வழங்கப்பட்டிருந்தது. இதில் என்ன கண்டுபிடிச்ச வேண்டாம், ஃபால்ட்டியாக ஒரு மெயின்டெனன்ஸ் மிஸ்டேக் நடந்திருக்குண்டு இந்த இன்வெஸ்டிகேஷனில் கண்டுபிடிச்சவ. அதுக்கு காரணம் வந்து என்னென்னா வந்து ஏர் டிரான்ஸ்போர்ட் வந்து இந்த இன்ஜினை மாற்றிக்க வந்து ரோல்ஸ் ராய்ஸ் அனுப்பின இன்ஜினில் வந்து ஹைட்ராலிக் பம்ப், இந்த இன்ஜினில் பொறுத்தப்போகிற ஹைட்ராலிக்ஸ் பம்ப் வந்து கொடுக்காம வந்து இந்த 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 பார்ட்ஸ் அனுப்பிக்க வந்து இந்த ஹைட்ராலிக்ஸ் பம்பில் வந்து கிட்டத்தட்ட 2 பைப்பும் வந்து டியூப்பும் வந்து இந்த இன்ஜினில் பொருத்தப்பட வேண்டிய இந்த 3 சாமானம் வந்து இல்லாமல் வந்து இந்த நிறுவனம் வந்து கொடுத்துருந்தது. அப்போ இதை பார்த்த மெக்கானிக் என்ன சொல்ல வேண்டாம், அதை பொருத்தி இருக்கணும். அதாவது அந்த பழைய பார்ட்ஸில் எடுத்து பழைய இன்ஜினில் இருந்து இந்த 3 பார்ட்ஸையும் எடுத்து பொருத்தினவ. அவன் பொருத்தி பார்த்ததில் வந்து அது வந்து ஜாயிண்ட் ஆகாமல் இருந்திருக்கு. இந்த 3 பார்ட்ஸையும் வந்து பொறுத்தைக்கு வந்து டீப் இமேஜ் பொறுத்தைக்கு வந்து சின்னனா பொருந்தாகாமல் இருந்திருக்கு. இப்போ இந்த மெக்கானிக்ஸ் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்ய மெக்கானிக்ஸ் வந்து க்ரூ சீஃப், அதாவது வந்து அவரோடைய க்ரூ இன்ஜினியர்ஸ் இல்லை சீஃப் இன்ஜினியர்ஸ்ட்ட சொல்லுவினோம். அதாவது இந்த பார்ட்ஸ் வந்து இல்லை, இதை போட இல்லாமல் இருக்குன்னு சொல்ல அவன் அந்த இன்ஜினியர்ஸ் என்ன சொல்லியிருக்கணும்னா வந்து இந்த ஏர்கிராஃப்ட் வந்து கட்டாயம் வந்து திருப்பி வந்து சர்வீஸுக்கு போகணும். தங்களுடைய டைம் இல்லாத காரணமாக வந்து சப்ஸ்டியூட்டாக இருக்கிற இந்த பழைய பார்ட்ஸை வந்து போட்டு விட சொல்லியிருக்கணும். அவை என்ன செய்யணும்னா போட்டிருக்கணும். ஆனால் வந்து இந்த 2 டியூப்லேயும் இருக்கிற லீக்கால் வந்து 2 வந்து உரசி கொண்டு இருக்கு. கிட்டத்தட்ட 5 நாட்களாக வந்து இந்த ஃப்ளைட்டில் வந்து உரசி வந்து இந்த ஃப்ளைட் வந்து டொரண்டோலேருந்து லிஸ்பன் போவைக்கு வந்து இடையில வந்து ஃபுல்லாக வெடிச்சு இந்த ஃபியூல் லீக் வந்து வந்திருக்கு. இன்வெஸ்டிகேஷன் தொடங்கி கொஞ்ச நாள்லேயே வந்து ஏர் டிரான்ஸ்போர்ட் வந்து பப்ளிக்காக வந்து தாங்கள் தான் இந்த ஃப்ளைட் நடந்த ஆக்சிடென்ட்டுக்கு வந்து தாங்கள் தான் காரணம் வந்து தாங்கள் தான் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அவர்களே அந்த தங்களோட பப்ளிக்காக வந்து அனௌன்ஸ் பண்ணினவ. ஏர் டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் கேனடா வந்து ஹெவியாக வந்து அந்த சமயம் வந்து ஃபைன் அடித்தா மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்போர்ட் கேனடா இன்வெஸ்டிகேஷனில் வந்து ஏர் டிரான்ஸ்போர்ட் ஃப்ளைட் ஆக்சிடென்ட்டுக்கு மெயினாக காரணம் வந்து இந்த பேசிக் மெயின்டெனன்ஸ் இரர் ரெண்டும். அந்த பேசிக் மெயின்டெனன்ஸ் இரர் தான் இந்த ஃபியூல் லீக்குக்கு காரணமாக வந்து இந்த ஆக்சிடென்ட் நடந்து மென்ஷன் பண்ணியிருந்தவ. அது மட்டும் இல்லாமல் வந்து ஏர் டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து ஹெவியாக வந்து அந்த சமயத்தில் வந்து ஃபைன் அடிச்சிருந்தவ. அதே சமயம் வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து பைலட் சைட்டும் வந்து திருப்பப்பட்டிருந்தது. ஏன் இந்த பைலட் சைட் போன வேணா வந்து கேப்டன் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் வந்து என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் வந்து காக்பிட்ல ஃபாலோ பண்ண வேண்டாம் வந்து இன்வெஸ்டிகேஷனில் அவர்கள் வந்து அதை உருவாக்கம் செஞ்சவன். அந்த சமயம் என்ன நடந்தனா வந்து பைலட் வந்து அதாவது கேப்டன் வந்து பேசிக்காக வந்து அவர் வந்து ஏர்பஸ் இந்த ப்ரொசீஜர்ஸை வந்து ஃபாலோ பண்ணி தான் இந்த கிராஸ் பிளீட் சொல்லியிருந்தவன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கிராஸ் பிளீட் வந்து அதாவது அந்த ரைட் சைடு இருக்கிற ஃபியூல் டேங்கில் வந்து ஃபியூல் இல்லாத காரணத்தால் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிற ஃபியூல் வந்து கிராஸ் பிளீட் பண்ணி மற்ற பக்கம் கொண்டதால் வந்து 2 பக்கமே வந்து 2 பக்க டேங்க்லேயும் இருந்துமே வந்து ஃபுல்லாக ஃபியூல் இல்லாமல் வந்து ஏர்கிராஃப்ட் வந்து
எப்படின்னு ஃபியூல் இல்லாமல் வந்து தெரிவிச்சிருந்தது வந்து ஏன் இவ்வாறு செஞ்ச ஒரு சந்தேகம் வந்து வந்தது. அதுக்கு காரணம் பேசிக்கா வந்து ஒரு பக்கம் வந்து என்ன சொல்லுவேன்னா வந்து இதை வந்து நம்மளா மானிட்டர் பண்ணியிருந்தா க்ளோஸ், அதாவது ஏன் இந்த ஃபியூல் இல்லாமல் இருக்குதுன்றது, ஏன் இது கொஞ்சம் கொஞ்சம் குறையுதுன்றதை வந்து நோட் பண்ணியிருந்தா வந்து இதை கண்டுபிடிச்சிருக்கலாம்னு கூட சொல்லியிருந்தவை. ஆனாலும் வந்து பேசிக்கா வந்து கேப்டனும் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸரும் வந்து அவர்கள் வந்து கம்பெனி ப்ரொசீஜர்ஸையும் வந்து அது மட்டும் இல்லாமல் ஏர்பஸ் ப்ரொசீஜர்ஸையும் வந்து ஃபாலோ பண்ணபடியா வந்து அவர் வந்து அந்த ப்ரொசீஜர்ஸின் படி வந்து செஞ்சதால வந்து இன்வெஸ்டிகேஷன்ல வந்து அது பிள்ளையா கொண்டுலாம் போனது. ஆனாலும் வந்து அவர் வந்து அதை நம்பி அவர்கள் வந்து அதை நோட் பண்ணியிருக்கலாம் என்று வந்து குறிப்பிட்டிருந்த இன்வெஸ்டிகேஷன்ல. இதுக்கு காரணமா வந்து ரெண்டு இம்பார்ட்டன்ட் இதை வந்து இன்வெஸ்டிகேஷன்ல குறிப்பிட்டிருந்தார். அதாவது வந்து கம்ப்யூட்டர்ஸை வந்து நம்பாம வந்து அந்த அந்த கம்ப்யூட்டர்ஸ் கொடுத்த தகவலை வந்து நம்பாம வந்து அந்த சிச்சுவேஷனை வந்து மிஸ்ரீட் பண்ணிட்டு நம்ம பைலட்டும் கேப்டனும் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸரும் வந்து இந்த ரிப்ளேஸ்மெண்ட் ஸ்பாட்ஸ் அந்த ரிப்ளேஸ்மெண்ட் பார்ட்ஸை மாத்தைக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ஸ் நடந்திருக்கிறது தான் இதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த ஃபிளைட் 236 ஆக்சிடென்ட்டுக்கு காரணம் அமைஞ்சான்னு வந்து இன்வெஸ்டிகேஷன்ல வந்து சொல்லியிருந்தது. ஆகஸ்ட் மாதம் 2022 ஆண்டு வந்து இந்த 2 பைலட்டுமே வந்து ஏர்லைன்ஸ் பைலட் அசோசியேஷன் வழங்கப்படுற ஹையஸ்ட் ஆனர்ஸ் அவார்டு வந்து வழங்கப்பட்டிருந்தது. ஏன் இந்த அவார்டு வந்து இந்த 2 இன்ஜினுமே இல்லாமல் வந்து இந்த ஏர்லைனை வந்து நீண்ட தூரம் வந்து தரையிறக்கு வந்து காரணமாக தான் வந்து இந்த அவார்டு வந்து வழங்கப்பட்டிருந்தது. இந்த ஆக்சிடென்ட்டுக்கு பிறகு வந்து ஏர்பஸ் வந்து தங்களோட ஃபியூல் இம்பேலன்ஸ் செக்லிஸ்ட் ப்ரொசீஜர்ஸை வந்து மாற்றம் கொண்டு வந்து எல்லா ஏர்லைன்ஸுக்கும் வந்து அப்டேட் கொடுத்திருந்தவை. இந்த ஏர் டிரான்சிட் ஃபிளைட் 236 பொறுத்த வரைக்கும் வந்து பைலட்ஸ் வந்து அவர்களுக்கு தேவையான அவர்களுடைய செக்லிஸ்ட், அதாவது அவர்கள் என்னென்ன ப்ரொசீஜர் செய்ய வேண்டுமோ அதை செஞ்சிருந்தவ. ஆனாலும் கூட சில சமயத்தில் வந்து அவர்கள் வந்து அந்த ஃபியூல் இம்பேலன்ஸை வந்து கிராஸ் பிளே பண்ணி செக்லிஸ்ட் ப்ரொசீஜர்ஸை பண்ணிக்க வந்து கொஞ்சம் வந்து அவர்கள் வந்து கம்ப்யூட்டர் அந்த ஏர்கிராஃப்ட் மானிட்டர் சிஸ்டத்தில் வந்து பார்த்து அந்த சிஸ்டம் என்ன சொல்லுதுன்னு பார்த்து விளங்கி இருந்தால் வந்து இதை கண்டுபிடிச்சிருக்கலாம்ண்டு, அதாவது வந்து ஃபியூல் லீக் இருக்குன்றதை வந்து கண்டுபிடிச்சிருக்கலாம்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தவ. ஆனால் வந்து அவர்கள் வந்து என்னென்னா வந்து தாங்கள் வந்து ஃபியூல் டொண்டோல் அடிக்கும்போது வந்து அடித்த போது வந்து அந்த ஃபியூல் ஸ்லிப்பில் வந்து இவ்வளவு டன்ஸ் ஃபியூல் வந்து கொடுத்துருந்தார்கள் என்ற ஒரு விஷயம் இருக்கும். அப்போ அவர்கள் வந்து இவ்வளோ ஃபியூல் வந்து தங்களோட ஃப்ளைட்டில் இருக்குண்டு, பட் அது பேலன்ஸ் இல்லாமல் இருக்குன்ற மாதிரி தான் அவர்கள் நினச்சி வந்து ப்ரொசீஜர்ஸ் செஞ்சபடியே தான் ஃபுல்லாகவே அந்த ஃபியூல் இல்லாமல் இந்த ஃப்ளைட் வந்து இடையில தரையிறக்கப்பட வேண்டிய சூழ்நிலை வந்தது. இவ்வாறான காணொளிகள் வந்து மீண்டும் உங்களை பார்க்க விரும்பினா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வெவ்வேறு வீடியோக்கள் வந்து நாங்கள் தொடர்ச்சியாக தரோம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.